முதல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோவை பார்க்கும்போதே நமக்கே பயமா இருக்கும். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் உமன். அந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பயந்திருப்போம் அல்லது ஒரு ஆபத்தான சூழல்ல இருப்போம். அது எவ்வளவு வந்து நமக்கு மோசமான உளவியல் பிரச்சனையை கொடுத்துருக்கோம், அவ்வளோ ஒரு மென்டல் அகனி அது கொடுத்துருக்கோம். அவ்வளோ பதட்டமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கா, இல்லை நாடா இந்தியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்போ சேஃப்டி, விமன் சேஃப்டின்னும் போது டெஃபினட்டா அது விமன் சேஃப்டி பிரீச் தான். கண்டிப்பா அது வந்து அதுல என்ன, இப்ப நிறைய பேர் வந்து அது என்ன ஃபேக்ட், அந்த பொண்ணு வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு ஓட்ட தெரியல, இல்ல அவங்க சண்டை போட்டாங்க, இல்ல அதுல உள்ள இருக்கிறது அந்த பொண்ணுங்க தானே தெரியல, இப்படி நிறைய வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் வருது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஃபேக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஃபேக்ட் விடுங்க, ஃபேக்ட் என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த பொண்ணு இடிச்சிருக்காங்க, ஏன்னா அந்த பொண்ணு டினை பண்றாங்க, நாங்க இடிக்கல. ஒரு நியூஸ்ல அதை போட்டிருந்தாங்க, அந்த பொண்ணு பேசின ஆடியோ போட்டிருந்தாங்க, இடிக்கல, நீங்க வேணா சிசிடிவி செக் பண்ணிக்கோங்க, நாங்க இடிக்கலன்னா போலீஸ்லயும் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஏன்னா அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு தேவையில்லை, அது ஃபேக்ட்.